உங்களுக்கு அந்த நெக்லஸ் பிடிக்கலையா? ஸ்டாஃப் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்ற பொருள் இப்படிதானே இருக்கும். என்ன பேசுறீங்க? அர்ஜுன் அவரே உங்களுக்காக இந்த செட்டை செலக்ட் பண்ணாரு. அண்ணி ஜுவல்லரி ஷாப்ல 3 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தாரு. 3 மணி நேரம் அவர் செட்டை சூஸ் பண்ணல, டிசைன் பண்ண வச்சாரு, ஸ்பெஷலி உங்களுக்காக. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாதவ நாயர் அது இதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அவரு வெரி சூசின்னு, எதுலயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. என்கிட்ட ஆல்ரெடி நிறைய சாரீஸ் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஜுவல்ஸும் ஏற்கனவே இருக்கு. ஐ திங்க் தட் வில் டு. என்ன மேடம், நெக்லஸ் பத்தி எதுவுமே சொல்லல? வாய் அடிச்சு போயிட்டீங்களோ? ரொம்ப காடியா இருக்கு. ஐயோ, நான் அர்ஜுனை சரியா புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேனே. அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு. நாம இதுக்கு ஏதாவது பண்ணணுமே. ஐம் சாரி. எனக்கு இது அர்ஜுன் டிசைன் பண்ணதுன்னு தெரியாது. ஐம் ரியலி சாரி. இவ டென்டல் டாக்டரா இல்ல மென்டல் டாக்டரா? அவ மனசுல அவளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் டிசைன் பண்ணி கொடுத்த நெக்லஸ் அவளுக்கு பிடிக்கலையா? என்னமோ சின்ன வயசுல இருந்தே முத்துமணி, பவளம், வைரம், வைடூரியம் வளர்ந்த மாதிரி. விட்டா பத்மநாப சுவாமி கோயில்ல இருந்து எடுத்த நகையெல்லாம் அவ அப்பா விட்டு சொத்துன்னு சொல்லுவா. ஹவு டேர் ஷி? அவ கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாதவ. நான் எவ்வளவு நல்ல நெக்லஸ் டிசைன் பண்ணி கொடுத்திருக்கேன். இல்ல அது அவளுக்கு காடியா இருக்கான். நான் செஞ்சு கொடுத்த நெக்லஸ் அவளுக்கு காடியா இருக்கா? திமிரு பிடிச்சவ, டேஸ்டே இல்ல. அர்ஜுன், வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசிட்டேன். அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். இப்ப சாரி சொன்னா இந்த சிடுமூஞ்சி ரொம்ப சிலுத்துக்குமே. இப்ப என்ன பண்ணலாம்? ஈவினிங் எங்கேயாவது காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சாரி சொல்லலாம். ஆனா இது அவ்வளவு சீக்கிரம் வராதே. பார்க்கலாம். கதவை தட்டிட்டு வரணுங்கிற மேனஸ் இல்லையா உனக்கு? யாராவது ஹால்ல இருந்து ரூம் வரதுக்கு தந்தி அடிச்சிட்டு வருவாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? அண்ட் நான் இதுக்கு நாக் பண்ணிட்டு வரணும்? இது என்னோட ரூம், நீங்க என்னோட ஹஸ்பண்ட். ஐயோ, பெரிய இம்சையா போச்சு. சரி, வந்த விஷயத்த சொல்லு. அது என்னன்னா, இந்த என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக அலைஞ்சு அலைஞ்சு ஒரே போர். அதனால ஐ தாட் ஏதாச்சும் ஒரு காஃபி ஷாப் ஒரு 1 hour போய் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு தோணுது. நீங்களே சொல்லுங்க, ஒரு காஃபி ஷாப், ஒரு காஃபி, ஒரு ஃப்ரெண்டோட அப்படியே பேசிட்டு இருந்தா செம்மையா இருக்கும்ல?